பேரறிஞர் அண்ணா அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருந்தார். மக்களிடம் செல், மக்களிடம் பழகு, மக்களோடு பேசு, மக்களுக்கு சேவை செய், மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய் அப்படின்னு சொன்னவர் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவருடைய வழியில நாம பயணிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம பணிகளை செய்யறோமோ இல்லையோ, நான் இன்னைக்கு பல இடங்களுக்கு போகும்போது தண்ணி சில இடங்கள்ல தேங்கி நிக்குது தொடர் மழையால. 1 மணி நேரம் வெயில் அடிச்சா மழை விட்டுச்சுன்னா அங்கங்க வடிச்சிருது. சில இடங்கள் நிக்கும் போது அவங்க நீங்க பாத்தீங்கன்னா சரியாயிடும் அப்படின்ற நம்ம அரசு நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்துக்கு இந்த பிரச்சனை போச்சுன்னா நிச்சயம் முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார், இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் மக்கள் நம்மள அழைச்சிட்டு போறாங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன், இது தேர்தலுக்காக நடத்தப்படுகின்ற ஒரு ஆலோசனை கூட்டம் கிடையாது. இந்த மழையில மக்களோடு நாம நின்னோம் அப்படிங்கறத நம்ம இந்த மழையில நம்ம நிரூபிச்சு காட்ட வேண்டும். இந்தந்த ஏரியா கழக பொறுப்பாளர்கள் களத்துக்கு போய் பார்த்து கொஞ்சம் போட்டோ எடுத்து உண்மை நிலவரத்தை மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல வேண்டும். இந்த கூட்டத்தில் உள்ளாட்சி அமைப்புகள்ல பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாம் வந்திருக்கீங்க. உங்க வார்டுல உங்களுடைய தெருவுல தண்ணீர் தேங்கி நிற்கிற இடங்கள் யாருக்கு தெரியும்? உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அந்த இடங்களை எல்லாம் அதிகாரிகள் கிட்ட முன்கூடியே சொல்லுங்க. நம்ம போற இடத்துல எல்லாத்தையும் அதிகாரிகள் நிக்கிறாங்க, கூப்பிட்டீங்கன்னா நான் வரதுக்கு தயாரா இருக்கேன். அடுத்த 10 நாட்கள் நமக்கு இதை தவிர வேற எதுவும் முக்கியமான வேலை கிடையாது. பகுதி மக்களுக்கு நீங்க அடுத்த 10-15 நாள் நீங்க தான் கார்டியன்ஸ், நீங்க தான் பாதுகாவலர்கள் அப்படிங்கறத மனசுல ஏத்துக்கோங்க.